வந்துட்டு என் மேல நிறைய நெகட்டிவிட்டிஸ் வருது இல்ல. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இவங்களை அரசியல் களத்துல விடாம பேசாம, ஏன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸே காதுபட்ட நானே கேட்டிருக்கேன். பொண்ணை வந்துட்டு படிக்க வைக்கிறீங்களா, வேலைக்கு அனுப்புறீங்களா, சும்மா வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, அப்படியே வச்சிருங்க, ஏன் வந்துட்டு அரசியல் களத்துக்குலாம் அனுப்புறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏன் நீங்க அதை கேட்டும் கூட என்ன அரசியல் களத்திலே வச்சிருக்கீங்க இன்னும்? எதுக்கு எல்லாரும் வந்து ஒரு பொண்ணை இருக்காங்க, ஒரு பொண்ணோ பையனோ வீட்டுல இருக்காங்கன்னா அவங்கள நல்லா படிக்க வைக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. அதையும் தாண்டி மக்கள் பணி செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வமா போயிருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. நான் இதை வந்து என்கரேஜ் பண்ணமோ இல்லையா, நான் இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதனால நீங்க நல்லபடியா மக்கள் பணிகளை செய்யுங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, இன்னும் ஒரு 2 3 பொண்ணோ பையனோ இருந்திருந்தா கூட அவங்களும் மக்கள் பணிகள்ல போயிருந்தா இன்னும் நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். நார்மலா ஒரு ஃபேமிலியில என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணாம நீங்க அதையும் தாண்டி இல்ல நான் மக்கள் பணிகளை செய்யணும்னு போறீங்க இல்லையா. இந்த காலத்துல இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த மாதிரி போறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் கட்சி பணிக்கு வந்தது இப்ப எனக்கு 42 இயர்ஸ் ஆகுது. 30 அப்படிதான் நான் கட்சி பணிக்கே வந்தேன். ஏன்னா ஃபேமிலி அது இதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட்சி பணிக்கு வந்தேன்.